ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைவே சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இட்லி உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலெலாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை வேறு பேனில் விழுந்துச்சு. ஓகே, அதை எடுத்துகிட்டு இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனதும் உதுத்து வச்ச இட்லியை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 இட்லி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இட்லி பொடியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்புமா செய்யறதுக்கு இட்லி பொடி சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஸோ இட்லி பொடியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இட்லி உப்புமானா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னென்ன ஸ்டைலில் செய்வீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த சேனல் ஆரம்பித்து 1 இயர் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கிளறி விட்டுட்டு இப்போ ரவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வறுக்காத ரவை, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கிளறி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரவையும் அது கூட வெந்துடும். அதனால் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நைட்டில் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. ஆல்ரெடி இட்லியும் சிக்கனும் சாப்பிட்டுட்டேன். வேறு ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருக்கிறதுனால தான் இதை செய்கிறேன். அப்புறம் வீட்டில் இருந்த சிக்கன் குழம்பு கொஞ்சம் சிக்கன் பீஸையும் சேர்த்து அப்படியே கிளறிக்கிறேன். எப்படி இருக்குமோன்னு தெரியல. ஃப்ரை பண்ணும்போது சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிரும். சிக்கன் பீஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஆல்ரெடி இதில் நிறைய வீடியோஸ் போட போகிறேன் தொடர்ந்து. அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறேன். இப்போ நம்ம செஞ்ச உப்புமாவை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடதான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பயங்கரமாக பசிக்குது வேறு. ஆல்ரெடி ஒரு 3 இட்லி கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தாலும் பசிக்குது. மறுபடியும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதான் இந்த இட்லி உப்புமா. இது சிக்கன் இட்லி உப்புமான்னு பேர் வச்சுக்கலாம். வாங்க சாப்பிடலாம். அது எங்கள் பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. ரவை வேறு சேர்த்துருக்குள்ள, சூப்பராக இருக்குது. என் பாப்பாவும் சாப்பிட்றான். டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சிக்கன் பீஸில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. என் பையனோ சொல்கிறான். ஓகே, இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.